கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இந்த அல்லாவுடைய அருள் வேணும்னா அவன் பக்கம் கொஞ்சம் முயற்சி செய்யணும். அவன் பக்கம் சரண்டர் ஆகணும். அவன் பக்கம் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முயற்சி செய்யணும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அதுக்குள்ள பலனை நாம் அடைய முடியும். என்றைக்குமே இறைவனுடைய நாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தேடக்கூடிய மக்களாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் உண்மையான இறைவனை தேடணுன்னா அந்த தேடுதலுக்கு இறைவன் நேர் வழி காட்டுவேங்கிறான். அது குறிப்பாக பாருங்கள், நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் கை காலெலாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம், உங்களுக்கு ஒரு நேரம் எடுத்துங்க, 2 மணியோ 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ உங்களுக்கு எப்போ வசதியாகுதோ, சூரியன் உதயவதற்கு முன்பு கை காலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் இறை தியானத்தில் இருங்க. இறைவா, உன்னை நான் அடைய வேண்டும், உன்னை நான் அறிய வேண்டும், உன்னுடைய நிலையை நான் உணர வேண்டும்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பொறுப்பு இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். என்னை நாடியவருக்குத்தான் நான் நேர் வழி காட்டுவேங்கிறான். அது வரைக்கும் முடியாதுங்கிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பெரிய தந்தைக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுங்க, உண்மையான கடவுள் அல்லாஹ் தான், அல்லாஹ்வை ஏற்றுங்க, உங்களுக்கு நான் சிபாரிசு பண்ணுங்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேணாம், என் மூதாதையர் கடவுளையே நான் பார்த்துக்கிறேன், என்னை சுற்றி எல்லாம் என் குடும்பம்லாம் இருக்குது, ஆகவே அந்த வழியே நான் போகிறங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் மனம் ரொம்ப வருந்துறாங்க. உண்மையான இறைவன் பக்கம் நான் அழைக்கிறேன், இறைவனுடைய தூதராக இருந்து நான் அழைக்கிறேன், என்னுடைய வார்த்தையை நீங்கள் அலட்சியப்படுத்துங்கன்னு மனசு வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் இறைவன் சொல்கிறான், நான் நாடியவனுக்கு தான் இதாயத்தை கொடுப்பேன், நான் நாடியவனுக்கு தான் நேரு கழி காட்டுவேன், நான் நாடியவனை தான் என் பக்கம் இழுப்பேன், அவன் என்னை நாடணும், அவனை நான் நாடுவேங்கிறான். அதுக்குருன்னே அதுக்கு இருக்கும், அவன் என்ன நினைக்கட்டும், அவனை நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப. அப்போ அல்லாவை யார் நாடுகிறார்களோ, உண்மையான கர்த்தரை யார் நாடுகிறா, உண்மையான இறை விசுவாசத்தை வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க போயிட்டு ஒரு உண்மையான இறைவனுடைய தன்மையை அவரால் உணர முடியும் என்பது தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் நமக்கு சொன்ன வார்த்தை. இப்போ இன்றைக்கி 24வது நோன்பு முடிச்சிட்டோம். அப்போ 24 நோம்பையும் அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு லேசாக முடிச்சு கொடுத்துட்டா. இன்றைக்கி 25வது நோம்பு பிடிச்சிருக்கோம். நேற்று வரைக்கும் 24 முடிச்சிட்டோம், முடிஞ்ச நோம்பு 24 முடிஞ்சு, இன்றைக்கி 25வது நோம்பு வச்சுருக்கோம். அப்போ இந்த 25வது நோம்பில் 25வது துவாவை, இப்போ துவாங்கிறது எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் நம்மளை என்ன கேட்க சொல்லணும் அதை கேட்குறது. அந்த துவாவுடைய வெயிட்டு, ஆழமான அதனுடைய தன்மையை நம்ம உணரணும். அப்படி உணரும் போது தான் நாம் கேட்குற பிரார்த்தனைக்கு வெயிட் இருக்கும், நாம் கேட்குற பிரார்த்தனைக்கு அர்த்தம் இருக்கும். அர்த்தமுள்ள பிரார்த்தனை நம்ம கேட்கும் போது நம்ம உள்ளங்கள் அதில் ஈடுபடும் அப்படிங்கிறது. இப்போ நாம் கேட்குற துவா 12வது அத்தியாயம் யூசுப், அத்தியாயம் யூசுப்பில் 12வது அத்தியாயத்தில் 64வது வசனம். சின்ன சின்ன வார்த்தை தான் நம்ம கேட்குறது, எல்லாம் சின்ன சின்ன வார்த்தை. அதில் பாருங்கள், வல்லாஹு ஹைருன் ஹாஃபில் வஹுவ அர்-ரஹ்மான் ரஹீம். ஃபல்லாஹு ஃபே போகிறாங்க, வல்லாஹு, அது ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலன், ஹாஃபிதா அப்படிம்பாங்க, ஹாஃபிதா, ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வஹுவ அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். அப்போ ஃபல்லாஹு ஃபே கொடுங்க, அல்லாஹு ஹைருன், அல்லாவே போதுமானவன், ஹைர் போதுமான, ஹாஃபிலா, ஹாஃபிலன்னா பாதுகாக்க அல்லாவே சிறந்தவன். என்ன பாதுகாக்கிறதுக்கு யார் வேணாப்பா, எனக்கு அல்லாவே போதுமானவன். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தில் அண்ணன் தம்பியும் ஏமாற்றிக்குவாங்க. அப்போ இல்லைப்பா, ஒன்றை நான் இழந்துட்டேன், இன்னும் ஒன்று புனியாமின் நான் இழக்க விரும்பலை, ஆகையினால நான் எனக்கு அல்லாவே பாதுகாக்கலாம், அல்லா பக்கமே நான் போயிடுறேன், நீங்கள் என்னை விட்டுடுங்க, உங்கள் பக்கம் நான் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்லுதான், அல்லாஹு, அல்லாஹு ஃபா எடுத்துங்க, அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா. அப்போ அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன். அப்போ நமக்கு யார் பாதுகாவலன்? அல்லாஹ் தான். இப்போ இது பாருங்கள், நமக்கு பாதுகாவலன் யார்? நம்முடைய அரசாங்கம். நம்முடைய பாதுகாவலன் யார்? நம்முடைய தகப்பனார். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அப்போ நமக்கு பாதுகாப்பு நம்ம குடும்பம். அப்போ நம்ம குடும்பம் பாதுகாப்பு, நம்ம தகப்பனார் குடும்பத்தை பாதுகாப்பு, நம்ம அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு. இந்த 3 பாதுகாப்பும் இந்த துனியாவுக்கு தான்.
இந்த துனியாலேயே அல்லாஹ் நமக்கு பாதுகாவலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த அரசாங்கம் நம்மளை எப்படி பாதுகாக்க முடியுமோ அந்த அளவு தான் பார்க்க முடியும். அதுக்கும் ஒரு லெவல் இருக்குது. அதே மாதிரி நம்ம தகப்பனா எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும் அந்த அளவு தான் பாதுகாக்க முடியும். அதுக்கு ஒரு லெவல் இருக்குது, ஒரு எண்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ தூரம் பாதுகாக்க முடியும் அவ்வளோதான் பாதுகாக்க முடியும். இப்போ ஒரு அண்ணன்ட்ட போய் பணம் கேட்குறோம், 1,00,000 ரூபா பணம் கேட்குறோம். அந்த ஆள்கிட்ட 1,00,000 ரூபா பணம் கேட்குறோம், இல்லை 50,000 பணம் கேட்குறோன்னா அவங்ககிட்ட ஒரு 5,00,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் 50,000 1,00,000 கொடுப்பான். அவன் கையிலேயே 1,00,000 இருந்தால் எப்படி கொடுப்பான்? அதுக்காக தான் பாதுகாவலன்னு நம்பி நம்ம யார்கிட்ட போனாலும் ஒரு எண்டு ஒன்று இருக்கும். அவங்களோட தராதரம் ஒரு எண்டு இருக்கும். அந்த எண்டு கீழே தான் கொடுப்பான், மேலே கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தவனுக்கு மனசு இருக்கும், பணம் இருக்காது. அப்போ அவன்கிட்ட போய் கேட்பீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. மனம் இருக்குது ஆனால் பணம் இல்லை. ஆனால் நீ நினச்சிப்ப அவன்கிட்ட பணம் இருக்குன்னு. அப்போ அல்லாவுடைய கருணை கொண்டு ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்டால் மனமும் இருக்கணும் பணமும் இருக்கணும். அப்போ ரெண்டும் இருந்தால் தான் உங்களுடைய அந்த பாயிண்ட் நிறைவேறும். அதாவது தான் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ஹைரும் ஹாஃபிதன்னா அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாப்பு. அப்போ அல்லாட்ட தான் நீ கையேந்தணும். அப்போ கையேந்தும் போது உன்னை அறியாத புறத்திலிருந்து உனக்கு உதவி தேர்வேன். நீ அல்லாவோட கையேந்தும் போது கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், உன்னை அறியாத புறத்திலிருந்து உனக்கு நான் உதவியை கொடுப்பேங்கிறான். அப்போ இந்த துனியாலே நமக்கு உதவி கிடைக்கும். அடுத்தது நம்ம அரசாங்கம் மறுமையில் நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது, டெட்டு. அடுத்தது நம்ம தகப்பன் மறுமையில் எது செய்ய முடியாது. அடுத்தது நம்ம தாய் தகப்பன், அதாவது நம்மளோட ஃபேமிலி, அது இதோடு முடிஞ்சு மறுமையில் உதவாது. அப்போ மறுமையில் உதவ முடியாத, மறுமையில் உதவி செய்ய முடியாத இவர்களை நாம் துனியாவில் ஹாஃபிரன் அவங்கள்ட்ட உதவி இருக்கணும். அரசாங்க உதவி, ஃபேமிலி உதவி, தாப்பனார் உதவி, இதெல்லாம் கிடைக்கும். அந்த உதவி கூட சில எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி விசாலமானது, அதுக்கு எண்டு கிடையாது. அப்போ உதவி தேடக்கூடிய தகுதி உள்ளவன் அல்லாஹ் தான். அந்த இறைவன்கிட்ட தான் நீ உதவி தேட முடியும். அப்போ அந்த இறைவன்கிட்ட நீ உதவி தேடும்போது அவன் உனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லும் போது தான் அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா அவனே சிறந்த பாதுகாவலன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டுவான். இதுக்கு அழகான இன்னொரு உதாரணம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா, இன்னா நகுனு நஸ்ஸல திக்ர, இன்னா நகுனு நஸ்ஸல்னா திக்ர, நான் இந்த திக்ருன்னா ரிமைண்டர், டெய்லி ஓதக்கூடியது, டெய்லி ரிமைண்ட் பண்ணக்கூடிய இந்த திக்ரை, இந்த குரானை நான் தான் இறக்கினோம். இன்னா லஹு லா ஹாஃபிலூன், நானே சிறந்த பாதுகாவலன். என்னை விட இந்த கித்தாபை பாதுகாக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறாங்க. இப்போ இந்த கித்தாபை நம்ம மனப்பாடம் பண்ணி உள்ளார வச்சுக்கிறோம், பாதுகாக்கிறோம். நம்ம இறந்துட்டா அதுவும் போயிடும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நித்திய ஜீவன், அல்லாஹு ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், அவன் உண்மையோடு இருக்கிறான், அவ்வளோ ஆகிரம், ஆரம்பம் முடிவு. அந்த உயிரோடு இருக்கிற இறைவனுடைய வார்த்தை உயிரோடு இருக்குது. அப்போ உயிரோடு இருக்கிற இறைவன் சொல்கிறான், இந்த என்னுடைய வசனத்தை, என்னுடைய வார்த்தைகளை நானே பாதுகாப்பேன், நானே சிறந்த பாதுகாப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை எழுதியிருப்பாங்க. இந்த வார்த்தையை தான் எழுதுவாங்க பெரும்பாலும். எல்லா வீட்லேயும் பாருங்கள், புது வீடு இருந்தாக்கா வல்லாஹ் ஹைரும் ஹாஃபிலூன், அல்லாவே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். இதான் உண்மையான வார்த்தை. வேறு யாருக்கும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. இதுக்கு நிறைய நம்ம வியாக்கியானம் பண்ணிட்டு போனால் நமக்கு நேரமாகும். குறிப்பிட்டு பாருங்கள், நீங்கள் இதுதான் பண்ணணும், அல்லாஹ் ஹைரும் ஹாஃபிலூன், அல்லாவே எனக்கு சிறந்த பாதுகாவலன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த வகையில் அவன் பாதுகாத்து கொடுத்தாங்கிறது உங்களுக்கு ரீவைண்ட் வரும். அதே மாதிரி முடிக்கமும் சொன்னால் வஹுவ, அவன் அர் ரஹ்மான் ரஹீம், அவனே ரஹ்மான் அவனே ரஹீம். நேற்று நம்ம பார்த்தோம், ரஹ்மான்னா கருணையாளன். யாரெல்லாம் இறைவனை ஏற்றார்களோ, யாரெல்லாம் இறைவனை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு அனைத்தையும் இந்த துனியாவை கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் துனியா கொடுத்துருக்கான். இந்த காற்று ஒரு முஸ்லீம் மட்டும் இல்லை, நான் முஸ்லீம் சுவாச்சாகணும், காற்றுலலாம் எல்லாரும் போடுவான். அப்போது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீர் வேணும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த சுவாசம் காற்று வேணும், ஆக்சிஜன் வேணும், ஒட்டுமொத்த மக்களும் நடக்கிறதுக்கு இந்த பூமி வேணும், எல்லாம் பார்வை கண் எல்லாமே வேணும். அப்போ எல்லாமே கிடைக்கக்கூடியது நமக்கு. அப்போ கிடைக்கக்கூடிய தன்மை யார் கொடுக்குறான்? அல்லாஹ் தான். இது பாதுகாக்கிறது யார்? அல்லாஹ் தான். அப்போ இந்த தன்மையெல்லாம் நாம் அறிஞ்சு எடுத்துக்கொண்டு ரஹ்மான் நீ கருணை அடங்குறோம். அதே சமயத்தில் ரஹீம்,
இப்போ தான் சொன்ன ரஹீம். ரஹீம்னா என்னிடம் யார் நாடுகிறார்களோ, என்னிடம் யார் நெருங்குகிறார்களோ, என்னிடம் யார் கையேந்துகிறார்களோ, என்னிடம் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை ஒருபோதும் நான் நிராகரிக்க மாட்டேங்கிறான். அதுதான் ரஹீம். ரஹீம்னா என்ன? தவ்வாபு ரஹீம். இந்த துனியாலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், இந்த துனியாலே உங்கள் துவாவை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ரஹீமுக்கு வந்து அழுத்தமாக சொல்கிறான். அப்போ ரஹ்மான் என்றது வேற, ரஹீம் என்றது வேற. ரஹ்மானது அனைவருக்கும், ரஹீம் என்பது யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவனுக்குத்தான் ரஹீம் காட்சி அளிப்பான். ரஹீம்னா அவனுக்கு தான். அதனால தான் சொல்ல அல்லாவே நாடி தேடுங்க. அதை நாடி தேடும் போது அதுக்குள்ள முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்கணும். அப்படி முயற்சி செய்தால் தான் நமக்கு இறைவனுடைய அந்த ஒளியும், இறைவனுடைய கருணையும், இறைவனுடைய மன்னிப்பும், இறைவனுடைய தன்மையும் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. இப்போ நமக்கு வந்து லேசாக கிடைச்சிருச்சு. எதுக்கு? நம்முடைய தாய் தகப்பன் வந்து கிடைச்சதால. அப்போ கிடைக்காதவங்க என்ன? அப்போ அவங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த குரானை எடுத்து படிக்கணும். குரானை முதல் பேஜில் கடைசி பேஜ் வரைக்கும் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த தேடலை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இறைவன், அகில உலகத்தை படைத்த இறைவன் அந்த வழியை, நேரான வழியை உங்களுக்கு காட்டி அவனுடைய கருணை உங்கள் மீது பொழிய வைப்பான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.